வணக்கம் வந்தரமன் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம இறந்த பிறகு இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு எண்ணங்கள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணங்கள் நாம் இறந்த பிறகும் இருக்குமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. ரைட். ஸோ இதற்குண்டான விடை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ், ஓகே. ஸோ நம்மளுடைய எண்ணம் இருக்குமா, இறந்த பிறகும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டால், இப்பிறப்பில் நாம் சேர்த்து வைத்த எண்ணங்கள் மட்டுமல்லாமல் இதற்கு முன் எடுத்த பிறப்புகளில் சேர்ந்த எண்ணங்கள், ஞாபகங்கள் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அது அனைத்துமே இருக்கும். இதனால தான் இந்த மலத்திற்கு பேர் கண்மம்னு பேர். நம்மளுடைய பிறப்பு எடுப்பதற்கு 3 மலம் காரணமாகிறது. சொல்லப்போனால் பிறப்பு எடுப்பதற்கு 1 மலம் காரணமாகுது. அதற்கு பிறகு அந்த பிறப்பினுடைய அந்த சுழற்சி தொடங்குது பாருங்கள், அதற்கு மீதி 2 மலம் காரணமாகுது. முதல் பிறப்பு இறை உண்டு, ஆன்மாவும் உண்டு. ஏற்கனவே எப்படி முன்னாடியே பார்த்துருக்கோம், சரிங்களா? பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படிங்கிறது திருமூலநாதரனுடைய வாக்கு. இப்போ பதிங்கிறத இறைவன், பசு பாசம் அப்படிங்கிறது, பசுங்கிறது உயிர், பாசம் அப்படிங்கிறது அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போது பதியினை போல் பசு பாசம் அனாதிங்கிறாரு மூலர் பிரான். இப்போ பதி இருந்தது, அப்போ அது இருக்கும் பொழுதுலேருந்தே பசுவும் பாசமும் இருந்தது. அனாதி அப்படின்னா என்ன? அது தொடக்கம் முடிவு அப்படிங்கிறது இல்லாத ஒரு நிலை அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லாமே இருந்தது முன்னாடியே. ஆனால் இந்த பதி அப்படின்னு சொல்லக்கூடியது பிறப்பிற்கு உட்படாமல் இருக்குது. ஏன்னு சொன்னால் அது கூட மலத்தினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை. ஆனால் இந்த பதி இருந்த காலத்திலேயே பசு அப்படிங்கிறது இருந்தது, அது கூட பாசங்கிற மலம் சேர்ந்து இருந்த காரணத்தினால அது பிறப்பிற்கு உட்படக்கூடிய ஒரு சூழலில் வந்துருச்சு. எப்படிங்க எல்லாமே இறைதான்னு சொல்கிறீங்க? அப்போ இறை அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது எப்படி அதிலிருந்து தனியாக ஒரு உயிர், ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசுங்கிறது உண்டாச்சுன்னா தெரியல. அது எதாச்சியாக உண்டாச்சு, அவ்வளோதான். அது உண்டாகும் பொழுதே அது கூட மலம் அப்படிங்கிறது, அந்த பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலம் அது கூடயே இருந்தது. இந்த இடத்துல பாசம்னு சொல்லக்கூடியது ஆணவ மலம், நான் என்ற அந்த ஒரு தன்மை, நான் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அது இருந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பிறப்பு இறை விட்டு நான் ஆன்மான்னு தனியாக சொல்கிறதுக்குன்னா ஒரு தன்மை வந்தது. இது எப்படி உருவாச்சு தெரியல, எதாச்சும் உருவாச்சு. யோசித்து பார்த்தோம், இருந்தது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம சிந்திச்சு பார்த்தோம், முன்னாடி போய் பார்த்தோம், பதியும் இருந்தது, பசு பாசமும் இருந்தது, அவ்வளோதான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பதியினை போல் பசு பாசம் ஆனாது, அதுக்கு மேலே தெரியலையா எப்படி உண்டாச்சுன்னு தெரியல, இவ்வளோதான். இந்த பிறப்பிற்கு உட்படும் பொழுது அப்போ இறைவன் ஆன்மாவை படைத்தானான்னு கேட்டால் இல்லை, இருந்ததுப்பா எல்லாமே. அப்போ இறைவனுடைய வேலை என்ன? இந்த பாசத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உயிர் இருக்கு பாருங்க, இது மலம். இந்த மலத்தை நீக்குனா அந்த ஒருமைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம வரலாங்கிறத இறை உணர்த்தணும் இல்லை? அதற்கு இப்போ புத்தி சொன்னால் யாராவது கேட்போமா? நம்ம விறுவிறுன்னு ஆர்வத்தில் இருக்கோம். டேய் வேணாண்டா, பண்ணாதடா, அது கேடுடா அப்படின்னா யாராவது கேட்போமா? கேட்க மாட்டோம். கேட்கக்கூடியவர்களும் உண்டு. அவர்கள் பிறப்பிற்கு வாராமல் அப்படியே அவர்கள் இறையோடவே சேர்ந்துருவாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி நடக்கிறதில்ல, இல்லைங்களா? அப்போ இவர்கள் அந்த பிறப்புங்கிறதுக்கு உட்படுத்தணும். அப்போ இந்த பிறப்பு ஏற்படுவதற்கு ஏற்றாற் போல தன்மைகளை இறை அப்படிங்கிறது உருவாக்கி தந்தது. இந்த உருவாக்கின இடத்திற்கு எங்கே போகணும் அப்படிங்கிற அந்த முடிவை அந்த பசு அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்துடுது. அப்படி நாம் இந்த பூமியை தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். இந்த பஞ்சபூத கலப்புனோட இந்த உயிரையும் எடுத்துகிட்டு வருவதற்குண்டான முடிவை எடுத்து இங்கே வந்திருக்கோம். சாமியெல்லாம் போன்னெல்லாம் சொல்லலை. உயிர் உருவாவதற்குண்டான அமைப்பை அந்த இடத்துல இறை ஏற்படுத்தி கொடுத்தது. உயிர் எங்கே போகணுங்கிற அந்த முடிவை தானே எடுத்துக்கிட்டு அங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பசு இருக்குது, அது கூட சேர்ந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது அது கூட இருக்குது. இவ்வளோதான் நடக்குது. முதல் பிறப்பு ஏற்பட்டுருச்சு, சரிங்களா? இந்த முதல் பிறப்பு ஏற்படும் பொழுது அதற்கு எந்த விதமான ஒரு கண்மம் அப்படிங்கிறது கிடையாது. அது கூட மாயை அப்படிங்கிறது அது கூட கிடையாது. இப்போ கண்மம் அப்படின்னு சொன்னால் என்ன? முன் செய்த செயலினுடைய ஞாபகங்கள் அப்படிங்கிறது கண்மம்னு பேர். அதை தான் நம்ம இன்றைக்கி கர்மம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது சமஸ்கிருத சொல்.
தமிழில் அதற்கு பேர் கண்மம்னு பேர். சரிங்களா? செய்த செயலுக்கு உண்டான ஞாபகம். ஒரு வினை ஏற்படணும் இல்லையா? வினையே ஏற்படாமல் இருக்கும் பொழுது அது என்னவாக இருக்கும்? ஞாபகங்களாக நின்றுக்கிட்டே இருக்கும். வினையே ஏற்பட்டாலுமே அந்த வினை மீது இருக்கக்கூடிய பற்றுனால அதுவும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஆக மொத்தம் இந்த ஞாபகங்கள் எதை பொறுத்து இருக்குது? பற்றுனால் ஏற்படக்கூடிய, அதற்கு பேர் கண்மம்னு பேர். இந்த கண்மம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது இது எங்கே ஏற்படுது? முதல் பிறப்பில் இருக்கா? இல்லை. ஏன்? ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் தானே ஞாபகம் இருக்கிறதுக்கு. ஒன்றுமே நடக்கலை. அப்போ எங்கூட இருக்கக்கூடியது ஆணவ மலம்ங்கிறது ஒன்று மட்டும்தான். அந்த ஆணவ மலத்தை பிடிச்சிக்கிட்டு கீழே வரோம். வந்து முதல் பிறப்பில் நம்ம இங்கே எல்லாம் அப்படியே அனுபவிக்கிறோம். அடடா, உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆஹா சூப்பராக இருக்கே, என்ன எனக்கு இப்படி ஒரு உடம்பு, எனக்கு மாறா இன்னொரு உடம்பு இருக்குது, என்னை நான் வந்து ஒரு ஆண்னு சொல்லிக்கிறேன், மாற்று உடல் கொண்டது பெண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ இதற்கு பேர் மனிதன். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருக்க போகிறதில்ல, புரியறதுக்காக சொல்கிறேன். நம்ம மனிதன் இப்படி ஒரு உருவம் இருக்க பாரு, என்ன மாதிரியே இருக்காங்க, சிறு சிறு உடல் அளவில் மாறுதலோட. இதை தவிர்த்து மீறி இன்னும் நிறையா இருக்கே. தாவரம் இருக்குது இல்லையா, செடி வகைகள், இது மிருகங்கள் இருக்குது, இது போல் நிறைய பார்க்குறேன். அதில் ஒரு உருவமாக நான் என்னை பார்த்துக்கிறேன். இந்த உருவத்தை கொண்டு நிறைய அனுபவங்கள் எனக்கு அனுபவிக்கிறேன். நல்லா இருக்குது. அப்படி இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கிறேன். நமக்கு மூப்பு வருது. அப்புறம் அந்த மூப்பு வந்தோடனே அந்த உடல் விட்டு இந்த ஆன்மா அப்படிங்கிறது பிரியுது. இப்போது என்ன ஆகுது? இந்த உடல் விட்டு பிரிஞ்சோடனே இந்த பூமியில் நாம் கண்டு உணர்ந்த, நல்லா புரிஞ்சுங்க, கண்டு உணர்ந்த அந்த நிகழ்வுகள் என்னவா இருக்குது? ஞாபகங்களாக இருக்குது. இப்போ இந்த ஞாபகங்கள் அனுபவிக்கும் போது இது நிலையற்றது அப்படிங்கிறத அந்த ஆன்மா உணர்ந்துருச்சுன்னா திரும்ப வராது. இப்போ நம்ம முக்தி பெறுங்கிறது அதுதானே, இது நிலையற்றது, இது தேவையற்றது, இதனால் பயன் அல்ல அப்படிங்கிறது உணர்ந்துருச்சுன்னா அது கிளம்பி போயிட்டே இருக்குது. அதுக்கு இங்கே வேலை இல்லை. அது அந்த முதல் பிறப்புலேயே அது வந்து பிறவ நிலை அடைஞ்சிரும். அப்படியும் ஆன்மாக்கள் அடைவது உண்டுன்னு பெரியவர்கள் சொல்கிறது உண்டு. நமக்கு அந்த கொடுப்பனை இல்லை. நம்ம இன்னும் அவ்வளோ பிரகாசமாக எரியிற ஒளி இல்லை போல. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இறந்து மேலே போகும்போது அடாடா இப்படியெல்லாம் இருக்கா, இதெல்லாம் அனுபவிக்க முட்டமே, அடாடா இது நல்லா இருக்கே, ஆனால் அந்த உருவம் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கே. வேறு ஒன்றும் இல்லை, அந்த அனுபவங்கள் வேணும். அப்போது இங்கிருந்து கிளம்பும்போது ரெண்டாவது பிறப்புக்கு இங்கே முதல் பிறப்பு இறந்து மேலே போகும்பொழுது நம்ம 2 விஷயத்தை கொண்டு வரோம். ஆனால் இன்னும் 2 மலம் நம்ம கூட சேருது. என்ன? கண்மம் அப்படிங்கிறது முன் செய்த செயலினுடைய ஞாபகமும், அந்த ஞாபகத்தினால நமக்கு அந்த ஞாபகமும் எதனால் ஏற்படுது? பிடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, மாயை அப்படிங்கிறதோட சேருது. இது இருந்தால் நல்லா இருக்கும்ல. எல்லாமே இறை தான். அந்த எல்லாமே இறைதாங்கிற நமக்கு சிந்தனை வராமல் நான் வேற அது வேறங்கிற தன்மை, அதுதான் மாயைங்கிறது. அப்போ இந்த மாயையோட இந்த மாயை ஏற்பட்டதுனால இந்த கண்மம் அப்படிங்கிறது வலுப்பெற ஆரம்பிக்குது. அப்போது நெருப்புனா சுடும், காற்றுனா கண்ணுக்கு தெரியாத ஆனால் உணர முடியும், நீர் குளிரும், தரை கனமாக இருக்கும், ஆகாயம் பறந்து விரிந்து இருக்கக்கூடியது, மனிதன் அந்த ஆன்மாவானது இறக்கவும் பிறக்கவும் கொண்டது, இது நடந்தால் இப்படியே அது நடந்தால் இப்படி, இதை வந்து ஞாபக பதிவுகளாக அது ஏற்படுத்திச்சு. அது அப்படி தான் அப்படின்னு. அப்போ இதனோடு இருக்கக்கூடிய இந்த புலன் உணர்வு தான் உண்மை அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்தி. இதெல்லாம் பிறப்புலேயே நடந்துருச்சு. தெரியலைங்க எத்தனை பிறப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது எவ்வளோ நாள் ஊன்றி நிற்கக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? அப்போது இதெல்லாம் பூரா சேர்ந்த உடனேயே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆணவ மலத்தோடு கண்மம் மாயைங்கிற இன்னும் 2 மலம் சேர்ந்தது, சிக்கிட்டங்க, அவ்வளோதான், அவுட்டு கேட்டகரி. இங்கே ஆரம்பிச்சதுங்க, அந்த பிறப்பில் ஆரம்பிச்சதுங்க. இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு ஞாபகம், அது மேலே ஒரு ஆஹா அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதனுடைய ஒரு விளைவாக அடுத்தடுத்து உருவத்தை மாற்றி ஆணாவோ பெண்ணாகவோ அழியாகவோ நாமும் பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கும் முடிவோ ஒரு ஓஞ்சவாட்டையும் காணோம். சரிங்களா? அப்போது இறந்த உடனேயே முன் செய்த அனைத்தும் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் 100க்கு 100% இருக்கும். இப்போ அடுத்து ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றுங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். இப்போது அத்தனை ஞாபகங்களுக்கு ஏற்றார் போல் பிறப்பு எடுத்துருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு 1,00,000 பிறப்பு பிறந்திருக்கோன்னு வச்சுக்கோமே, 1,00,000 பிறப்பில் இருந்த ஞாபகத்தோடு எப்படி பிறப்பு எடுக்கிறது? முடியாது இல்லைங்களா? அப்போ இறை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற இறை அப்படிங்கிறது விழிப்புணர்வுடைய உச்சகட்டம். அதற்கு சக்தி உண்டு. சரிங்களா? அப்போ இந்த பிறப்பிற்கு உட்படும் பொழுது அது என்ன பண்ணுது? இவனுக்கு இத்தனை ஞாபகம் இருக்குது, அதில் எது டாப் ப்ரையாரிட்டி, அவனுக்கு எது ரொம்ப நாட்டத்தோடு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அது அவனுக்கு முன்னிறுத்தி காட்டிடும்.
அப்போ அந்த ஞாபகம் நமக்கு முன்னே இது வரும்போது இந்த இந்த இதெல்லாத்தையும் நான் இது பண்ணுப்பா, இந்த கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே. அப்போது இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும், அப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முடிவுகளை யார் எடுக்கிறது? நாமே எடுத்துக்குவோம். இப்போ ஆன்மூலக பதிவுகள் நமக்கு வந்து அதற்கு உண்டான ஒரு உதவியாக மேல்நிலை ஆன்மாக்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துலேயும் யமலோகம் உண்டு அப்படியெல்லாம் சொல்கிறாங்களா, அவங்கெல்லாம் முதிர்ந்த நிலை ஆன்மாக்கள் நமக்கு உதவி செய்கிறாங்க. அப்போ அந்த உதவியை வாங்கிட்டு விருப்பம் இருந்தால் அந்த இதை எடுத்துக்கலாம், இல்லைங்க நமக்கு வேறு ஒரு நல்ல ஒரு இதாக கொடுங்கன்னு நம்ம கேட்டு இது பண்ணிக்கலாம். அப்போது அதை பொறுத்து நம்ம ஒரு பிறப்பை எடுக்கிறோம். எதற்காக எடுக்கிறோம்? நம்ம இந்த மும்மலங்களிலிருந்து நீங்கி இந்த உலக அனுபவங்களை முழுவதும் ஆண்டு அனுபவித்து முன் இருக்கக்கூடிய ஞாபகங்கள் நிலையற்றது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்விற்கு நம்மை வந்து கொண்டு வந்து உட்படுத்தி நிறுத்தி பிறவா நெறி அப்படிங்கிறத அடைவதற்குண்டான அந்த ஒரு முயற்சிக்காக இந்த ஆசை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த கடைசி இருக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது. அப்போ இந்த மாயைங்கிறது உணர்வதற்கு இத்தனை பிறப்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருக்கோம். இனியே எத்தனை பிறப்பு போகும்னு தெரியல. அப்போ அந்த முன் இருக்கக்கூடிய அந்த ஞாபகங்கள் இந்த மாயையோடு கூடுவதனால வலு பெற்றுக்கிட்டே இருக்குது. அப்போ இப்பிறப்பில் நம்ம என்ன பண்ணணும்? இப்பிறப்பிலேயே நாம் வந்து சாஸ்திர நூட்கள் படிப்பதும், பெரியவர்களுடைய துணை கோடுவதும், நிறைய வந்து நற்செய்திகள் கேட்பதும், அதை ஆராய்ச்சி செய்வதும், அதன்படி நிற்பதும், கூட வந்து தவம், யோக முறை அப்படிங்கிறதெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த மலத்தினோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சேர்க்கை அதிலிருந்து நம்ம அப்படி விலகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் இதை எதுவுமே செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு இருந்து இது பண்ணிக்கலாம், எங்கள் பிறவா நிலை அடையலாம். பட் இதுபோல் செய்திகள் செய்யும் பொழுது நம்ம பிறவா நிலை அடைவதற்குண்டான அது ஃபாஸ்ட் ட்ராக் மாதிரி, ஒரு கேட்டலிஸ்ட் உள்ள ஓட்ட மாதிரி அது வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்கு தான் நம்ம பெரியவங்க இந்த ஒரு வாழ்க்கை சூழல் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை செய்யும் பொழுது முன் இருக்கக்கூடிய ஞாபகங்கள் அனைத்தும் என்னது? மாயைங்கிறது புரிஞ்சோன்னா அதை விட்டு நம்ம அப்படியே விலக ஆரம்பிப்போம். ஒரு கட்டத்தில் உடலும் மனமும் அப்படியே ஒன்றி இருக்கக்கூடிய நிலையில் இருப்போம். பளீர்னு ஒரு வெளிச்சம் எரியும். அந்த வெளிச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஞானம்தான். இன்னும் முக்தியெல்லாம் இல்லை, ஞானம் அடைவதற்கு ஏதுவான அந்த ஒரு வழிபாதையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சிக்கிட்டு நிறையா போகணும். இந்த உலக அனுபவம் மீறி இருக்கக்கூடிய நிறைய அனுபவங்கள் நமக்கு ஏற்படும். அதனோடு எந்த பற்றும் இல்லாமல் அப்படியே மனம் அசையாமல் ஒருபட்டு நிற்கும் பொழுது, ஒரு எல்லை கடக்கும் பொழுது இறையை முழுமையாக உணர்வோம். அப்படி உணர்ந்த நொடியே நாம் மீண்டு வாரா நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி பேருக்கு சென்று அடைவதற்குண்டான ஒரு ஏதுவான ஒரு நிலையாக நமக்கு அமையும். பெருசாக சொன்ன மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லை. முன்னாடி இருக்கக்கூடிய ஞாபகம் இருக்குது, அது மாயின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி வரமாட்டோம், அவ்வளோதான். அதைத்தான் 10 நிமிஷம் 12 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் அது சொன்ன விதத்தில் சொன்னால் எளிமையாக இருக்குங்கிறதுக்காக சொன்னேன், சரிங்களா? இவ்வளோதான். ஸோ முன் இந்த வாழ்க்கையினுடைய ஞாபகங்கள் நமக்கு இருக்குமான்னு கேட்டால் 100க்கு 100% இருக்கும். ஏன்னா அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த பிறப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, ரைட்? ஸோ இதான் இன்றைக்கி உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளை இன்றைக்கி யாராவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுவனங்கள் நான் உங்கள் இடத்துல பண்ணி நன்றி, வணக்கம்.